ஒரு எண்ணத்தால் மனசுல அவனை கொண்டே கடவுளை வைத்துக் கொண்டால் அப்ப என்ன வரும்? அப்படி ஓர்மையும் ஈடுபாடும் அது மாதிரியா வரும். பாடுற காட்சியை பார்க்கிறோம். அப்ப அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுளை நீ பார்க்கல இல்ல, ஆனா கடவுளுடைய வல்லமையை விளங்குற. என்ன விளங்குறோம்? இவ்வளவு பிரம்மாண்டமான உலகத்தை படைச்சிருக்கிறாரு, சூப்பர் பவரா தான் இருப்பாரு, மழை பெய்ய வைக்கிறாரு, வெயில் கொடுக்கிறாரு, அற்பமான பொருள்ல இருந்து பெரிய பெரிய பிரம்மாண்டமான பொருள்களை எல்லாம் படைச்சு தந்துகிட்டு இருக்கிறாரு, உணவு தர்றாரு. இப்படி இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு பெரிய ஆளு, அவர் மாதிரி ஒரு பெரிய ஆள் இருக்க முடியாது. இதை விளங்கினாலே பயம் வந்துடும். இதுதான் விஷயம். அது மாதிரி இந்து மதத்தில் எடுத்துக்கொண்டால் கூட இதை கண்டிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல யோகிகளும் சித்தர்களும் இதெல்லாம் தப்புன்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்து மதத்துல கோட்பாடுலயே உருவம் வணங்க சொல்லப்படல. எப்படி படி இருக்கிறாங்க? சித்தர்கள் பாட்டுல வரும், நட்ட கல்லும் தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்திரியே சுற்றி வந்து முனமுனன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. என்னப்பா நட்ட கல்ல நட்டி வச்சுக்கிட்டு தெய்வம்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு போய் புஷ்பத்தை யார்? நான் சொல்லல, இத சித்தர்கள் மதத்துல நல்ல ஈடுபாடு உள்ள சித்தர்கள் சொல்றாங்க. சுற்றி வந்து முனமுனன்னு மந்திரம் சொல்றீங்களே, நட்டகல்ல பேசுமா, நாதன் உள்ளிருக்கையில், நாதன் கடவுள் உள்ள இருக்கிறான். உள்ள இருக்கிறான் என்ன அர்த்தம்னா அவனோட ஆற்றல் வல்லமை அதையெல்லாம் அப்படி மனசுல உள்வாங்கி கொண்டீர்களே, ஆனால் அப்ப உங்களுக்கு பயம் வரும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்றாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறாங்க. இது நம்ம உண்டாக்குன முஸ்லிம்கள் உண்டாக்குன சுலோகமா? ஒருவனே தேவன்னால முடிஞ்சு வச்ச, பல வடிவம் இருக்க முடியாத அத சொல்றாங்க. ஒப்பிலி அப்பன் சொல்றாங்க. ஒப்பிலி அப்பன்னா என்ன? ஒப்பில்லாத அப்பன், அவனுக்கு ஈக்குவலா அவன மாதிரி யாரும் கிடையாது. அதெல்லாம் உன்னதான் அவன் நிக்குது. அதனால இந்த உருவங்கள் வரைகிறதுனாலதான் நமக்கு பல கடவுள்லாம் வந்து விட்டது. உருவம் வரையலைன்னா ஒரு கடவுளா தான் இருந்திருக்கும். அப்ப ஒன்றே கடவுள் ஒன்றே குலம்ங்கிறதுலாம் அடிபட்டு போனது காரணம் யாரோ ஒரு ஓவியர்களுடைய கற்பனையை நம்ம கடவுளாக்குறோம். கடவுளே இத இந்த படத்தை நீ வணங்க நம்ம சொல்லிட்டு போகல, ஒரு ஓவியருக்கு அப்படி தோணுகிறது, அவருக்கு தோணுன மாதிரிலாம் வரைகிறார், புதுசு புதுசாவெல்லாம் வரைந்து கொண்டிருக்கிறார். அப்ப இப்படி ரெண்டையும் நீங்க வெளியே நின்று சிந்திங்க. முஸ்லிம்களும் வெளியே நின்று இதை சிந்திங்க, முஸ்லிம் அல்லாதவங்களும் இப்படி வெளியே நின்று கொண்டு சிந்திச்சு பாத்தீங்கன்னா உருவமா இருப்பதை விட அருவமா இருப்பது நமக்கு நல்லது, சேஃப்டி, இறைவன் நம்ம தப்பிச்சுக்கிருவோம் அப்படின்னு விளங்கும். அதே மாதிரி வந்து கருப்பு நிறம் எல்லாம் நீங்க கருப்பு கலர்ல டிரெஸ் புர்கா போட்டிருக்கிறீங்க. ஆனால் இந்து சகோதரர்களுக்கு மத்தியில கருப்புங்கிற எதுக்கு உள்ளது? துக்கத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு உள்ளது. எல்லாத்துக்கும் போஸ்டர் அடிப்பாங்க, கண்ணீர் அஞ்சலி மட்டும் கருப்பு அடிப்பாங்க, கல்யாண போஸ்டர் அடிச்சுவாங்க, கலர் கலரா அடிப்பாங்க. ஏன் கருப்பு அடிக்கிறாங்கன்னா கருப்பு எதுக்கு உள்ளது? சோகம். கருப்புனா ஒரு கவலையை காட்டுறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல இருக்குது. ஆனா இது வந்து பழக்கத்தினால வந்துதானே தவிர கலருக்கும் சோகத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. வழங்குதா? கலர்லயே இன்னும் சொல்ல போனா கலர்லயே வந்து 2 தான் கலர், 2 கலர் தான் ஒரிஜினல் கலருங்க, பாக்கி எல்லாமே டூப்ளிகேட் கலர் தான். வழங்குதா? மனிதன் பயன்படுத்துவதற்கு ஒரிஜினல் கலர் எது? ஒன்னு கருப்பு இந்த கடைசி, ஒன்னு வெள்ளை. வெள்ளைங்கிறது இந்த கடைசி, கருப்புங்கிறது என்ன? உலகிற பச்சை இருக்குன்னு வைங்களேன், பச்சை, பச்சைக்கு மேல பச்சை, பச்சைக்கு மேல பச்சை, பச்சைக்கு மேல பச்சை, இப்ப என்னவாயிரும்? கருப்பாயிரும். அதாவது பச்சையே கூட்டிக்கிட்டு போனாலும் என்னவாயிரும்? கருப்பாயிரும். சிகப்பு, சிகப்புக்கு மேல சிகப்பு, சிகப்புக்கு மேல சிகப்பு, சிகப்புக்கு மேல சிகப்பு, இப்ப கருப்பாயிரும். அதாவது சிகப்பு அதிகமாக சிகப்பு அடிச்சுக்கிட்டே இருந்தா என்னதுல முடியும்? கருப்புல முடியும். புழுவு அதிகமாகிட்டே போனா அதனுடைய கடைசி என்ன? ஒரு கலர் வந்து எவ்வளவு ஜாஸ்தி ஆக்குனாலும் சரி அதனுடைய எண்டு எங்க போய் நிக்கும்? கருப்புல போய் நிக்கும். அப்ப எல்லாமே கருப்பு தான். அப்படி பார்த்தா கருப்பு என்பது சோகம் நீங்க சொன்னீர்களே, ஆனால் பச்சையும் தான் சோகம். பச்சையும் தான் சோகம். ஏன் பச்சையை சோகம்ங்கிறோம்? பச்சையும் கருப்புல கருப்புல ஒரு கூறு தான். கருப்பை பிரிச்சுக்கிட்டு வந்தா பச்சை வருது, சிகப்பு சோகம்னு சொல்ல வேண்டி வரும். அதே மாதிரி எந்த கலரை குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னாலும் கடைசியில 3 வெள்ளை. விளங்குதா? கடைசியில வந்து வெள்ளை தான். சிகப்பை துவச்சி சிகப்பை குறைச்சிக்கிட்டே வர்றீங்க, கடைசியில வந்து வெள்ளையில வந்து நிற்கும். பச்சையை துவச்சிக்கிட்டே வர்றீங்க, கடைசியில வெள்ளையில நிற்கும். முழு கலரை துவச்சிக்கிட்டே வர்றீங்க, கலரை குறைச்சிக்கிட்டே வர்றீங்க, வெள்ளையில வந்து நின்றும். அப்ப வெள்ளை கருப்புங்கிறது தான் 2 கலர் தான் உலகத்தில் உள்ளது. ஒரிஜினல் கலர் என்னது? வெள்ளையும் கருப்பு தான். மைக்கு விளங்கலையாமா? பின்னாடி விளங்கலையா, உள்ளே விளங்கலையா, சென்ட்ரலே விளங்கலங்கிறாங்க. ஓகே, அப்ப விளங்குதா? வருதா? சரி. அதனால வந்து
கருப்ப சோகம்னு நினைப்பதெல்லாம் நான் கேட்கிறேன். கருப்பு சோகம்ங்கிறோம்ல, இப்ப ஒரு மனுஷனுக்கு முடி வெளுத்து போச்சுன்னு வைங்க, அப்ப சோகமா இருப்பானா? முடி கருப்பா இருந்தா சோகமா இருப்பானா? தலைமுடி இருக்குது, அது கருப்பா இருந்தா சந்தோஷமா இருப்பானா? அவனுக்கு வெளுத்து போனா சந்தோஷமா இருப்பானா? அப்ப கருப்பு சோகத்தின் அடையாளம் நம்ம நெசமா நினைத்தால் வெள்ளை பெயிண்ட் பூசிக்கிறோம். கருப்பு சோகம், நாங்க சோகமா இருக்கும்போது கருப்பா ஆயிக்கிறோம், இப்ப நாங்க வெள்ளை பெயிண்ட் பூசுவோம். யாராவது பூசுவோமா? பூச மாட்டோம். மீச கருப்பா இருந்தா தான் அது ஒரு முறுக்கா இருக்கு. கருப்பு சோகம், மீசையில பெயிண்ட் அடிச்சுக்கிறோமா? அப்ப அதுல நமக்கு விளங்கி போயிடுது என்னது, சரி கருப்பா ஒரு புள்ள பிறந்துருச்சு, சோகம்னு சொல்லிடுவோமா? கருப்போ சிவப்போ புள்ள பிறந்தா அவ்வளவு குசி ஆகுனா தாய் தந்தை. அப்ப அந்த கருப்புனால நான் சோகம் யாராவது சொன்னோமா? அப்படிலாம் கிடையாதுங்க. அதனால இந்த கலர்ல எல்லாம் எந்த ஒரு கலர்லையும் ஒரு கலர் சோகம் என்றோ ஒரு கலர் அப்படிலாம் பிரிக்க கூடாது. எல்லா கலருமே நம்ம யூஸ் பண்றதுக்கு தான் கடவுள் தந்திருக்கிறார். அனைத்து கலர்களுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சட்டையா போடலாம், வேட்டையா போடலாம், என்ன வேண்டாலும் செஞ்சுக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, மூணாவது வேறுபாடு என்ன செய்யறாருன்னா, தாடி. முஸ்லிம்னா தாடி வச்சிருக்கிறாங்க அதிகமாக. முஸ்லீம் அல்லாதவங்க பெரும்பாலும் தாடி வைக்கிறது இல்ல அப்படிங்கிற கோணத்துல கேட்கிறாரு. முஸ்லீம் மட்டும் தாடி வைக்கல, அந்த காலத்துல எல்லாரும் தான் வச்சாங்க. தாடி வைக்காம போனது பின்னாடி வந்தது. உங்க வள்ளுவர கூழுக்கு வடிவம் கொடுக்கும்போது தாடியோட தான் கொடுத்தாங்க. வழங்குதா? வள்ளுவர் முஸ்லீமா? திருவள்ளுவர் பெரிய தாடி வச்சிருக்காரு, அவர் என்ன பாயா? இல்ல. அப்ப திருவள்ளுவருக்கு தாடி இருக்கிற நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி லெனின் கூட அப்படி தாடி வச்சிருப்பாரு, கொஞ்சம் தாடி. கடவுள் இல்லைன்னு சொன்னவர்த்தையும் தாடி இருந்தது. ஈவரா பெரியார் என்ன முஸ்லீமா? அவர் தாடி தான் வச்சிருந்தாரு. அந்த காலத்துல பெரிய பெரிய அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க? மன்மோகன் சிங் என்ன முஸ்லீமா? பிரதமர், நம்ம நாட்டு பிரதமர் தாடி வச்சிருக்கிறாரு. அது மாதிரி நிறைய இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இது ஒரு விஷயம். முஸ்லீம்ன்ற அடிப்படையில் இதை பார்க்க கூடாது. தாடி வைக்கிறது நல்லதா, வைக்காம இருக்கு நல்லதா? இது முதல் வெளியே நின்று பார்க்கணும். தாடி வைப்பது நல்லதா, தாடி வைக்காம இருக்கு நல்லதா? நம்ம சின்ன பிள்ளையில சொல்லி தந்ததை வெளியேற்றணும், ஃப்ரெஷ்ஷா காலியா வச்சுக்கிறணும். இப்ப நம்ம சிந்திக்கணும். உண்மை பழிச்சு எப்பவுமே எப்ப உண்மை புரியும் சொன்னா, ஏற்கனவே உன்னை வச்சுக்கிட்டு இருந்தா உண்மை புரியாது. ஏற்கனவே நமக்கு என்ன சொல்லி தந்தாங்களோ அதை உள்ளத்துல வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதே நிக்கும். சரி, எடுத்து போட்டு புதுசா ஆராய்வோம், ஃப்ரெஷ்ஷா ஆராய்வோம். சரின்னா திருப்பி எடுத்துக்கிடுவோம், தவறுனா தூக்கி போட்டுருவோம். அப்படின்னு ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா, ஆண் பெண் இருப்பாளரை கடவுள் படைச்சிருக்கிறார். படைச்சவர் ஆண்களுக்கு என்றே சில விசேஷமான தன்மைகளை கடவுள் கொடுத்திருக்கிறார். தோற்றத்தில் இருந்து ஆற்றல்ல இருந்து பல விஷயங்கள் ஆண்களுக்கு தனிதான். ஒரு குரலை எடுத்துக்கிட்டா கூட மனுஷங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கலாம், ஆம்பளை குரல் பொம்பளை குரல் ஒன்னா இருக்குதா? இல்ல. சராசரி உயரத்தை எடுத்துக்கிட்டால் ஆம்பளை பொம்பளை ஒன்னா இருக்குதா? விதிவிலக்க கொஞ்சம் பேர் உயரமா இருப்பாங்க, டாலா இருப்பாங்க. சராசரியா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுல வித்தியாசமா இருக்கும். இப்படி பல வேறுபாடுகள் இருக்கிறது, தோற்றத்திலையும் வேறுபாடு இருக்கிறது. இப்ப இந்த நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஆம்பளைக்கு இந்த முகத்துல முடி முளைக்குது, முடி வளர்கிறது. பொம்பளைகளுக்கு அந்த முகம் இருக்கத்தானே செய்யுது, அவங்களுக்கு வளர மாட்டேங்குது. அப்ப ஆம்பளைக்கு மட்டும்தான் இது வளருது. அப்ப எந்த ஒரு விஷயம் ஆம்பளைக்கு மட்டும் இருக்கிறதோ அது ஆண்மையின் எடுத்துக்காட்டா இல்லையா? ரெண்டு பேருக்கும் உள்ள பொதுவா உள்ளது எதுக்கு எடுத்துக்காட்டாது. தலைமுடி இருக்குன்னு வைங்களேன், இது ஆம்பளைக்கு இருக்கு பொம்பளைக்கு இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இது ஆண் என்றோ எனக்கு தலைமுடி இருக்குது ஆம்பளை, தலைமுடி இருக்கு பொம்பளைன்னு சொல்ல இயலாது. ஏன்? அது பொம்பளைக்கு இருக்கு ஆம்பளைக்கு இருக்கு, எனக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். நம்மளா கட் பண்ணிக்கிறோமே தவிர விரும்பினா இந்த மாதிரி கூந்தல்லாம் வைக்க முடியாது. நமக்கு ஆம்பளைக்கு முடியாத காரியமா? நம்ம வேலை வெட்டிக்கு இடைஞ்சலா இருக்குன்னு ஆம்பளை என்ன செய்கிறோம்? கட் பண்ணிக்கிறோமே தவிர விட்டோம்னு சொன்னா அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யும் வரும். அந்த காலத்து பாகவதர்கள் அப்படிதான் வச்சிருந்துருக்காங்க. அந்த காலத்துல பாகவதர்கள்லாம் பெரிய பெரிய முடிகள்லாம் என்ன பின்னி போடுற அளவுக்கு, பூ வைக்கிற அளவுக்கு அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. இந்த காலத்துல விரும்பினா இருக்கலாம். என்ன கொஞ்சம் என்னன்னு கேட்டா கொஞ்சம் வழுக்க விழுந்துரும் கொஞ்சம் நாளா, அது வராது உங்களுக்கு. வழுக்க ஆம்பளைக்கு வழுக்க விடுவோம், பொம்பளைக்கு வழுக்க வராது. அந்த வகையில பின்னாடி போயிருமே தவிர பரவலா இது இருக்குது. ஆனா தாடியை பொறுத்த வரைக்கும் பொம்பளைக்கு வரமாட்டேங்குது, ஆம்பளைக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்? கடவுள் என்ன வேலையத்தாளா? ஏன் அதே மாதிரி நமக்கு ஆக்க முடியாதா? ரெண்டு பேரை படைக்கிறாரு, ஆம்பளண்டா இப்படித்தான் பொம்பளண்டா இப்படித்தான் அவர் வேணும்னு வேறுபடுத்துறாரு என்றால், அப்ப கடவுள் வேணும்னு வேறுபடுத்தினா நீங்க ரிமூவ் பண்ற ஆம்பளைன்னு காட்டுறாரா இல்ல? இது ஒரு ஆம்பளைக்கு ஒரு அடையாளமா காட்டுறாரா இல்லையா? அப்படின்ற அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்களுக்கு என்று எது பிரத்யேகமாக இறைவன் தந்திருக்கிறாரோ அதை நீக்காதீங்க. பொம்பளைக்கு என்று எது பிரத்யேகமா இருக்கிறதோ அது அவங்க நீக்கிற கூடாது.
இன்னொன்னு பாருங்க, இந்த தாடிக்கு இப்படி கேட்கணும்ல, மீசை மட்டும் என்னப்ப மீசை மட்டும் என்ன செய்றீங்க? அது ஆண்மைக்கு